ஒருவர் வந்து சொல்லக்கூடாது நான் தவறே செய்வதில்லை என்று. சிலர்கிட்ட அப்படி ஒரு அட்டிடியூட் இருக்கிற மனநிலை. கொஞ்சம் பேணுதலாக இருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ். வக்துக்கு தொழுது கொள்வார்கள், முடியுமானவரை ஹலால் ஹராம் பேணுவார்கள், சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவார்கள், பாவங்களிலிருந்து பிதாத்துகளிலிருந்து ஷிர்க்கிலிருந்து தன்னை மேக்சிமம் தவிர்த்து கொள்வார்கள். ஆனால் அவங்களோட மனம் என்ன சொல்லுதுன்றால், நான் ஒரு பக்காவான ஆள், உறுதியானவர், நான் தவறே செய்ய மாட்டேன் என்பது போல தன்னை நினைத்து கொண்டு மற்றவர்கள் அனைவரை நோக்கியும் விரல் நீட்டுவார். மற்ற எல்லாருமே பாவிகள், மற்ற எல்லாருமே நான் மட்டும்தான் சுவர்க்கவாசி. அவர் அட்டிடியூட் அப்படி மாறிவிடும். அதனால் எப்போ பாருங்கள், நெகட்டிவாகவே அவர் பேசி கொண்டிருப்பார். இதை இப்போ நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு மௌலவி என்கிற வகையில், ஒரு ஹத்தீப் என்கிற வகையில் போனால் சரி, மாஷா அல்லாஹ், நம்மளை சந்தித்தால் யாருமே அவர்களுடைய பலவீனத்தை பற்றி பேசுவதில்லை. தங்களை ஒரு பலசாலின்னா நான் சொல்வது ஈமானில் உறுதியான ஒருவரை போன்று தன்னை நினைத்து கொண்டு, ஷேக் இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, பிஸ்னஸில் ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, புறம் பேசுகிறாங்க என்று அவர் சொல்லுவது, தன்னை அவர் பரிசுத்தப்படுத்த விளைகிறாரோ முயற்சி செய்கிறாரோ என்று நம்ம யோசிக்க தோன்றும். யாராவது அன்புள்ள சகோதரிகளே இந்த மனநிலையில் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த மனநிலை ஒரு மூமினுடைய மனநிலை கிடையாது, இது ஒரு யூதனுடைய மனநிலை. யூதர்கள் தான் என்ன சொல்வார்கள் என்றால், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, நாங்கள் தான் அல்லாஹுடைய பிள்ளைகள், அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொல்வார்கள். தங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எப்போதும் அவங்க மட்டும் சொர்க்கவாசி, அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தன்மை யூதர்களுடைய. எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டாம். உங்களில் யார் தூய்மையாக தஸ்கியாவோடு இருக்கிறார் என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும். நம்ம பலவீனமானவர்,